அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் இந்த 2024ஆம் ஆண்டின் தை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது வருடம் தை மாதம் 15/1/2024 திங்கட்கிழமை வளர்பிறை சதுர்த்தி சித்த யோகம் சதயம் நட்சத்திரம் தை பொங்கல் கூடிய நல்ல நாளில் இந்த தை மாதம் பிறக்கின்றது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் குரு, கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சுக்கிரன், தனுசு ராசியில் செவ்வாய் புதன், மகர ராசியில் சூரியன், கும்பராசியில் சனி பகவானுடன் சந்திரன், மீன ராசியில் ராகு என இந்த தை மாதத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. தமிழ் மாதங்களில் தை மாதம் 10வது மாதம். மகர ராசிக்குள் சூரியன் நுழைவதால் மகர மாதம் என்றும் அழைக்கப்படுகின்றது. இந்த தை மாதத்தில் சனியின் வீடான மகர ராசியில் செவ்வாய் உச்சம் பெற்று அமரப்போவதால் ருசக யோகம் உருவாக போகின்றது. ருசக யோகம் என்பது ஜோதிடத்தில் கேந்திரம் எனப்படும் லக்னம் மற்றும் 4, 7, 10 ஆகிய இடங்களில் செவ்வாய் அமையும் போது ருசக யோகத்தை அளிப்பார். சர லக்னங்கள் எனப்படும் மேஷம், கடகம், துலாம், மகரம், ஸ்திர லக்னங்களான ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம் ஆகிய 8 லக்னங்களுக்கு மட்டுமே ருசக யோகம் செயல்படும். தமிழர் திருநாளாம் தங்கநிகர் பொங்கல் திருநாள் 15/1/2024 திங்கட்கிழமை அன்று வருகின்றது. அன்றைய தினம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணிக்குள் பொங்கல் பானை வைப்பது நல்லது. வீட்டில் வயது முதிர்ந்தவர்கள் மஞ்சள் கொத்து கட்டிய பானையை கையில் எடுத்து கிழக்கு நோக்கி நின்று சூரியனை வழிபட்டு அதன் பிறகு அடுப்பினை 3 முறை சுற்றி அந்த பானையை வைக்க வேண்டும். பானையில் வண்ணமயமான கோலமிட்டிருப்பது நல்லது. மாட்டுப் பொங்கல் அன்று காலை சிவாலயங்களுக்கு சென்று நந்தி வழிபாடு மேற்கொள்ள வேண்டும். எல்லா விதமான மாலைகளையும் சூட்டி நந்தியை அலங்கரித்து வைத்திருப்பார்கள். அவரை தரிசிப்பது மிகவும் நல்லது. நந்தி பதிகம் பாடினால் நலம் கிடைக்கும், வளம் சேரும். வீட்டு பொங்கலுக்கு மறுநாள் மாட்டு பொங்கல் வைத்து கொண்டாட வேண்டும். 16/1/2024 செவ்வாய்க்கிழமை அன்று மாட்டு பொங்கல் வருகின்றது. அன்று காலை 7:30 மணிக்கு மேல் 8:30 மணிக்குள் பொங்கல் வைத்து கோபூஜை செய்து வழிபட உகந்த நேரமாகும். மேலும் தை அமாவாசை 9/2/2024 வெள்ளிக்கிழமை அன்று வருகின்றது. தை மாதம் வரக்கூடிய அமாவாசை திதியில் நமது முன்னோர்களை நினைத்து வழிபட்டால் எந்த நாளும் இன்பமாக வாழலாம். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வது வழக்கம். வீட்டில் தடைப்பட்ட மங்கள காரியங்கள் தடையின்றி நடைபெறக்கூடிய வாய்ப்பு உருவாகும். மேலும் தை மாதம் வரும் வெள்ளிக்கிழமை அன்று விரதம் இருந்து சிவாலய வழிபாட்டை மேற்கொண்டால் துயரங்கள் துள்ளி ஓடும். அம்பிகை ஆலயங்களில் சந்தனகாப்பு சாற்றி வழிபட்டால் சிந்தனைகள் அனைத்தும் வெற்றி பெறும். இறைவனை அலங்கரித்து பார்த்தால் இனிய வாழ்க்கை மலரும். உடலை குளிர்ச்சியாக்கும் சந்தனத்தை அம்பிகைக்கு சாற்றுவதன் மூலம் உள்ளம் குளிர்ச்சியாகி நமக்கு வேண்டும் வரும் தருவாள் அம்பிகை. தை செவ்வாய் அன்று பெண்கள் விரதமிருந்து கொழுக்கட்டை பிடித்து சாப்பிடுவது வழக்கம். இதனால் குடும்ப முன்னேற்றமும் ஒற்றுமையும் கணவருக்கு ஆயுள் நீடிப்பும் ஏற்படுவதாக நம்புவார்கள். தை வெள்ளிதோறும் பெண்கள் விரதமிருந்து அம்பிகையை வழிபடுவதும் நன்மையை தரும். இதனால் பொருளாதார நிலை உயரும், பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும். அன்றைய தினம் இனிப்பு பொருளை மட்டும் உட்கொண்டால் வாழ்க்கை இனிப்பாக இருக்கும். வெள்ளிக்கிழமை விரதத்திற்கு பலன் தரும் மாதம் இது. மேலும் இந்த தை மாதம் கிரகங்களின் பெயர்ச்சியை பார்த்தால் 19/1/2024 அன்று சுக்கிரன் தனுசு ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். 27/1/2024 அன்று புதன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். 4/2/2024 அன்று செவ்வாய் தனுசு ராசியிலிருந்து தனது உச்ச வீடான மகர ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். புத பகவானை ராசிநாதனாக கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, இந்த தை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் 9ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்றார். ஒளிமயமான வாழ்க்கைக்கு உத்திரவாதம் தருமிடம் 9ஆம் இடம். அங்கு சஞ்சரிக்கும் சனி பகவான் நல்ல பலன்களை அள்ளி வழங்குவார். குரு பகவானும் நன்றாக இருக்கின்றார். தொழில் ஸ்தானாதிபதி குரு லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் தொழிலில் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள் அதிகரித்து
பொருளாதாரத்தை சீர் செய்யும். தேங்கிய பணிகள் இனிமேல் துரிதமாக நடைபெறும். மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவானின் பார்வை 3, 5, 7 ஆகிய இடங்களில் பதிகின்றது. எனவே முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பதற்கான முயற்சிகள் கைகூடும். திருமணம் கைகூடாதவர்களுக்கு திருமணத்தை அகன்று வரன்கள் வந்து சேரும். பூர்வீக சொத்துக்கள் கைக்கு கிடைக்கலாம். தொழிலில் புதிய முதலீடுகள் செய்து வருமானத்தை பெருக்கிக் கொள்ள வழிவகை செய்து கொள்வீர்கள். மேலும் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்றார். இதுவரை அஷ்டமத்து சனியின் பிடியில் சிக்கியிருந்த உங்களுக்கு இப்பொழுது விடிவு காலம் பிறந்துவிட்டது. படிப்படியான முன்னேற்றம் ஏற்படும். மூடி கிடந்த தொழிலுக்கு திறப்பு விழா நடத்துவீர்கள். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் இதுவரை இருந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக தீரும். சனியின் பார்வை 3, 6, 11 ஆகிய இடங்களில் பதிவாகின்றது. எனவே உடன் பிறந்தவர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலும். வழக்குகள் சாதகமாகும். உடன்பிறப்புகளின் திருமணத்தை முன்னின்று நடத்தி பெருமை காண்பீர்கள். உத்தியோகத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் சேரும் வாய்ப்பு கிடைக்கும். ஒரு சிலர் விருப்ப ஓய்வில் வெளிவந்து சுய தொழில் தொடங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். தொழில் செய்பவர்களுக்கு பணியாளர்கள் தொல்லை அகலும். பழைய பங்குதாரர்களை விலக்கிவிட்டு புதிய பங்குதாரர்களை சேர்த்துக் கொள்ள முன்வருவீர்கள். சனியின் பார்வை லாபஸ்தானம் எனப்படும் 11ஆம் இடத்தில் பதிவது யோகம்தான். பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனியின் பார்வை லாபஸ்தானத்தில் பதிவதால் பொருளாதாரத்தில் உச்சநிலை ஏற்படும். ராஜயோக வாழ்க்கைக்கு அடித்தளம் அமையும். இளைய சகோதரத்தோடு இணக்கம் உருவாகும். எதை செய்தாலும் அதை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வெளிநாட்டில் உள்ள நிறுவனங்களில் இருந்து அழைப்புகள் வரலாம். மேலும் ஜனவரி 19ஆம் தேதி தனுசு ராசிக்கு சுக்கிரன் செல்கின்றார். உங்கள் ராசியை பொறுத்தவரை 5, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன். அவர் 7ஆம் இடத்திற்கு வரும்பொழுது திருமண வயதை அடைந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்த கல்யாண முயற்சி இப்பொழுது கைகூடும். திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். பழைய வாகனங்களின் பழுது செலவை முன்னிட்டு புதிய வாகனம் வாங்குவதில் அக்கறை காட்டுவீர்கள். விரயங்கள் அதிகரித்தாலும் நினைத்தது நிறைவேறும் நேரம் இது. மேலும் ஜனவரி 27ஆம் தேதி மகர ராசிக்கு புதன் வருகின்றார். உங்கள் ராசி நாதனாகவும் 4ஆம் இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்குபவர் புதன். அங்கனம் கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற புதன் மறைவிடத்திற்கு வரும் இந்த நேரம் நல்ல நேரம். மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் கிடைக்கும் என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையில் பொருளாதார பற்றாக்குறை அகலும். புனித பயணங்கள் அதிகரிக்கும். அதிகாரிகளின் ஆளுமை திறனால் உங்களுக்கு உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கப் போகின்றது. மேலும் பிப்ரவரி 4ஆம் தேதி மகர ராசிக்கு செவ்வாய் செல்கின்றார். அங்கு அவர் உச்சம் பெறுகின்றார். அஷ்டமத்தில் செவ்வாய் உச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல. ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும். அதிகாலை முதல் இரவு வரை உழைக்க வேண்டிய நிர்பந்தம் வந்து சேரும். பணம் கையில் தங்கவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். கடன் பிரச்சனையின் காரணமாக சிலருக்கு சொத்துக்களை விற்கும் சூழல் கூட உருவாகலாம். திடீர் மாற்றங்கள் அடிக்கடி நிகழும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும். வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு பாக்கிகள் வசூலாகி பரவசப்படுத்தும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவு உண்டு. மேலும் மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் ராகுவும் 4ஆம் இடத்தில் கேதுவும் சஞ்சரிக்கின்றார்கள். எனவே தொழிலில் இருந்த குறுக்கீடுகள் அகலும். தொழில் போட்டிகளை சமாளிப்பீர்கள். பெற்றோரின் உடல் நலத்தில் கவனம் தேவை. என்றைக்கோ வாங்கி போட்ட இடத்தை லாபத்துடன் விற்க நேரிடலாம். கேதுவின் ஆதிக்கத்தால் அடிக்கடி ஆரோக்கியத்தில் அச்சுறுத்தல் ஏற்படலாம். தாய் வழி உறவுகளால் சில பிரச்சனைகளை சந்திப்பீர்கள். முறையான சர்பசாந்தி வழிபாடு உங்கள் முன்னேற்றத்திற்கு கை கொடுக்கும். இந்த மிதுனராசி பெண்களுக்கு இந்த மாதம் நல்ல சந்தர்ப்பங்கள் உங்களை நாடி வரப்போகின்றது. அஷ்டமத்து சனி விலகிவிட்டதால் இனி அல்லல்கள் குறையும். வீடு கட்டுவது, கட்டிய வீட்டை பொழுது பார்ப்பது, இது போன்ற விஷயங்களில் கவனம் செலுத்துவீர்கள். கணவன் மனைவிக்குள் இணக்கம் ஏற்படும். விலகிச் சென்ற உறவினர்கள் விரும்பி வந்து சேர்வார்கள். உங்கள் பெயரிலேயே சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு. பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சி பலன் தரும். இந்த மிதுனராசி விவசாயிகளுக்கு நில புலன்களில் உற்பத்தி சார்பான இழப்பும் நஷ்டமும் முடிவுக்கு வந்து ஈடுகட்டப்படுகின்ற லாபங்களை தரும். கலைஞர்களுக்கு புதிதாக அறிமுகமான விஐபி மூலம் உயர்வு வாய்ப்பு ஒன்று அதிர்ஷ்டகரமாக காத்துள்ளது. அரசியல்வாதிகளுக்கு சக கட்சி ரீதியாக உள்ள மனக்கசப்புகள் விலகி சுபிட்சம் உண்டாகும். இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதம் அனுகூலமான நட்சத்திரங்கள் ஆயில்யம், மகம், சுவாதி, அனுஷம், திருவோணம், பரணி, மிருகசீரிடம். அதிர்ஷ்டமான நாட்கள் ஆங்கில தேதியில் ஜனவரி 15, 17, 18, 20, 21, 23, 27, 29, 31 மற்றும் பிப்ரவரி 1, 3, 5, 6, 9, 11, 12. இந்த தை மாத சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகுவுக்கும் சனி பகவானுக்கும் பரிகாரம் செய்து வழிபட்டு வாருங்கள். இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.